ஏசி 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 வச்ச பிரிட்ஜு. நம்ம ஊர்ல வண்டி போக்கு பிரிட்ஜு கட்ட சொன்னாலே ஆடிட்டு இருக்குது. இவ்வளோ போலீஸ் ஆனாலே ஒரு சூப்பர் பைக் ஓட்டிட்டு தெரியல. துபாயில் நிறைய ரோட்ஸில் பார்க்கலாம் பூனைக்குட்டிகளை. ஹலோ வைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லக்ஸர் கிரியேஷன் வித் அனதர் வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் மாதிரி போகிறோம். ஸோ பட்ஜெட் ஷாப்பிங் இன் துபாய். துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் தான் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நான், ஜிஜோ, அப்புறம் என்னோட சிஸ்டர், நம்ம ஹஸ்பண்ட். ஸோ நாங்கள் 4 பேராக சேர்ந்து தான் இந்த ஷாப்பிங் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கிற ஃப்ளாட்லேருந்து இப்போ இனி கிளம்பி போகணும். ஓகே, ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் வந்துட்டு இருக்காரு. ஆலன் சொல்லி அவரோட நடையை பார்த்து தெரியும் பாருங்க. ஆலன் நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வெளியே வந்து நடந்துட்டு இருக்கிறோம். ஏசி 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 வச்ச பிரிட்ஜு. இப்போ நாம பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வச்ச குள்ளாடி நாம போக போகிறோம். நம்ம ஊர்ல வண்டி போக்கு பிரிட்ஜு கட்ட சொன்னாலே ஆடிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நடக்கவே ஏசி இருக்கு. எஸ், ஏசி பாலத்தில் நாங்கள் இப்போ நடந்து ரோடை கிராஸ் பண்ணி போக போகிறோம். ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். பட்டு நம்ம நடக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு நடக்கிறதுக்கான தனி வே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வண்டி போகிற அளவுக்கு இங்கே நடக்கவே முடியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ் ஏசி வச்சுருப்பாங்க. ஏதாவது பஸ் ஸ்டாப் அந்த வேலை பார்த்தா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் இதை உங்களுக்கு பக்கத்தில் தெரியும், லாங்கில் உங்களுக்கு தெரியும். அதில் தான் நாம் இப்போது ஏறி போக போகிறோம். அது வேற. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சம்பவம், இங்கே அல்பாசான்னு ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது. எது எடுத்தாலும் 1 to 19.95 தினார் தான். ஸோ ரொம்ப சீப்பான ஒரு ஷாப்பிங் சென்டர் காம்ப்ளெக்ஸ் தான் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஏசி பாலத்தில் ஏற போகிறோம். எஸ்கலேட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன பேர் என்னது, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி பாலத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். நின்று போயிட்டு இருக்கோம். சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி. சப்போஸ் நீங்கள் மாஸ்க் இல்லைன்னா இங்கே உள்ள தினார் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டிய இருக்கும். தெரியும் உங்களுக்கு, லைட்டு, ஏசி எல்லாமே இதில் தெரியும். அதில் பார்த்தா உங்களுக்கு பயம் லைட்டாக இருக்கணும். நம்பல. ஸோ இங்கே உள்ள போலீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். போலீஸ் வண்டி பெனலி ஆடையது அவசாயி முடிச்சா.
இவ்வளோ போலீஸ் ஆனாலே போதும் சூப்பர் பைக் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஒரு மாதிரி இல்லாமல் சிக்னலில் கரெக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சிக்னல் நிற்கிறதுனா கரெக்டாக எல்லோரும் அப்படியே நிற்பாங்க, சும்மா இறங்கியெல்லாம் ஓட மாட்டாங்க. அப்படி ஓடினாங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைன் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருமே ரூல்ஸை மதிச்சுட்டு இங்கே நடக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னலில் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். விதவிதமாக நிறைய காரெல்லாம் போயிட்டு இருக்குது. மறுபடியும் சிக்னல் விழுந்துச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கிங்கான சிக்னல் இன்னும் விழலை, ரெட்டில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன உருட்டு வண்டியை நம்ம வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கலாம். பெர் டே பார்த்தீங்கன்னா 30 AD, ஒரு நிமிஷத்துக்கு மினிட்டுக்கு 0.5. ஸோ இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். நம்ம இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த வண்டியை வாங்கி உருட்டலாம். அப்புறம் இங்கே நீங்கள் துபாயில் நிறைய ரோட் சைடில் பார்க்கலாம் பூனைக்குட்டிகளை. நிறைய பூனை எல்லாம் இங்கே ரோட்டில் இருக்கும். பூனை துன்புறுத்துக்கு இல்லை, நம்மளை அடிக்கணுமா? ஆக்சுவலி இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இருந்தாலும் நாம போகிற சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா விவா அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்ஸில் வந்து இன்றைக்கி ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விவாவுக்கு போயிட்டுருக்குறோம். only 6 days. ஆமாம், நல்ல கண்டென்ட் எல்லாம் எடுக்க மாட்டோம். முட்டாள், நீ ஒரு முட்டாள். இங்கே கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போது சூப்பர் மார்க்கெட் என்டர் ஆகிட்டோம். இந்த திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் தெரியல, பண்ணுவோம், பர்ச்சேசிங் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கிளம்பி நடந்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பஜார் மாதிரி ஒரு பிளேஸ் போகலாம் பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்துருக்குறோம். ஸோ இங்கே எல்லாமே நம்ம பஜார் மாதிரியான ஒரு பிளேஸு. ஸோ எல்லாமே சீப்பான திங்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் எதுவும் வாங்க போகிறத சும்மா ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஏதாவது வாங்கினேன்னா அப்டேட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு போயிட்டு இருக்கோம். அவர் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலோட செக்யூரிட்டி பார்த்து பயந்துருக்காரு. இப்படி இருக்காருன்னு தெரியாது. அப்புறம் ஏசி இருக்கு, ஏசி இருக்கு, காலத்துல ஏசி இருக்கு.
வீட்டுக்கு இனிமேல் நம்ம லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன். எங்கே இருக்கு? நான் இதுவரை பார்த்தது இல்லை. நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? நானும் பார்த்தது இல்லை. ஏசி உள்ள பிரிட்ஜு, ஏசி உள்ள இது எக்ஸ்லேட்டர் உள்ள இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு இப்போது கிளம்பி அதே ஏசி பாலத்து வழியாக ரிட்டர்ன் நம்ம பிளாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு கடை இருக்குது அல்பசா. ஒரு நேரமாக காமிச்சாரு. அதுக்குள்ளாடி போய் காஃபி போடுறது பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் ஏதாவது கம்மியாக கிடைக்கும். நாங்கள் போடுறது காஃபி பவுடர் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. ஆனால் காஃபி பவுடரு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சாச்சு. சரி, லிஃப்ட்டில் போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லிஃப்ட்டில் இறங்க போகிறோம். ஓ, ஓப்பன் லிஃப்ட். நான் இதுவரை இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஓப்பன் லிஃப்ட் நான் பார்த்ததே இல்லை. யா, அழகாக இருக்கு. வண்டியை மாதிரி ஓ வரிசை அடுக்கி விட்டுருக்கு. ஸோ நாங்கள் இப்போ லிஃப்ட்டில் இருந்து அப்படியே இறங்கிட்டு இருக்கிறோம். ஓப்பன் லிஃப்ட்டில் இறங்குறோம். நான் இதெல்லாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஓப்பன் லிஃப்ட் ரெண்டு தடவைகள் இருக்கும். கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. எஸ் வா எஸ் நம்ம இப்போ லிஃப்ட்ல இருந்து இறங்கி இதுக்கு முன்னாடி சைக்கிளும் கொண்டு போகலாம். யா, ஸோ நம்ம இப்போ லிஃப்ட்ல இருந்து இறங்கி அப்படிங்கிற அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ள போகும். ஷாப்பிங் எல்லாம் முடித்து ரூமுக்கு வந்து அப்படியே தூங்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு வ்ளாக் தான் இது. ஜஸ்ட்டு நம்ம கிளம்பி போய் துபாயில் நம்ம அவுட் சைட் ஜஸ்ட் சுற்றி பார்த்து வந்திருக்கோம். இது வந்து டே 5 நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அதை நான் எடிட் பண்ணலை. ஸோ அதை போடுறேன்னா இதை போடுறான்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. எனிவே நீங்கள் இன்னும் லைக் சர்க்குலேஷன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் மறுபடியும் ஒரு கிரியேட்டிவ் வீடியோ அல்லனா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வ்ளாக் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, பை பாய், டேக் கேர்.